ஸோ கைஸ் கோட்டில் நம்ம தளபதி பிரசாந்த் பிரபுதேவா அப்படின்னு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா எதுக்காக ஜாயின் பண்ணார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. பிரசாந்த் அவர் பார்த்தோம்னா இன்னும் ஹீரோதாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சடனாக இந்த படத்தில் எதுக்கு நடித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தப்போ இப்போ தியாகராஜன் அவர்களாவது பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன் அவர்கள் பார்த்தோம்னா அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேன் இண்டியா ஃபிலிமில் மல்டி ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறது தான். அதனால தான் வெங்கட் பிரபு கதை சொன்னோன்னே பிரசாந்த் பார்த்தோம்னா ஓகே சொல்லி நடிச்சிட்டாரு. பிரசாந்த் செலக்ட் பண்ணுற படங்களெல்லாம் பார்த்தோம்னா நான் பெரிய அளவில் வந்து அதில் தலையிறது கிடையாது, அவரோட விருப்பம் தான். ஆனால் ஏதாவது ஒரு படத்தில் நைட் 2 கேரக்டர் பண்ணுற அப்படின்னு மாதிரி வந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் வேணான்னு சொல்லிடுவேன். மற்றபடி பார்த்தோம்னா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணுறாரு. முக்கியமாக வில்லன் கிடையாது அப்படிங்கிறது இவரே ஷேர் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் இந்த படத்தில் வில்லனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் பார்த்துருந்தோம். பட் அது இருக்காது அப்படின்னு அப்பப்போ பார்த்தோம்னா சில நியூஸ் வெளியாகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவரோட அப்பாவே சொல்லிட்டாரு இந்த படத்தில் பிரசாந்த் வில்லன் ரோல் பண்ணல. இந்த படத்தில் மட்டும் இல்லை, எந்த படத்துலையுமே அவர் வந்து நான் வில்லனாக நடிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தோம்னா இதில் இவர் வில்லன் கிடையாது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதுனால கோட்டில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டதாமா. அது மட்டும் இல்லாமல் தளபதியும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா ஓகே சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு கதை சொன்னேன் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கு. இப்போ கோட்டில் பிரசாந்த் அவர்கள் வில்லன் கிடையாது, டெஃபினட்டாக தளபதியோட ஃப்ரெண்டு தான். அந்த ஸ்குவாட் இமேஜ் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் நம்ம பார்த்துருப்போம். இவர் படத்தில் வில்லன் ரோல் கிடையாது, ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதுனால தளபதி கூட நடிக்கிறதுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.